இதுதான் வந்து பார்க்கல நமக்கு நீலகிரியோட ஸ்பெஷல் இந்த நீலகிரி தேயிலை அப்படின்றது நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வருங்க. நொங்கு வச்சு இளநீர் வச்சு கொக்கோ காய்கள்லாம் வச்சு சிறப்பா இந்த குடியில் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80s காலத்துல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இது போக அம்மிக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் தானியத்திலே பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கோழி, ஒரு கோழி வந்து நம்ம கிராமப்புறங்கள்ல எப்படி நமக்கு வீட்டுக்கு முன்னாடி வேயும் அப்படின்றத தத்ரூபமா பண்ணியிருக்காங்க. இது மரக்கட்டில் இதெல்லாம் பார்க்கல அந்த காலத்து ஞாபகங்கள்லாம் வருதுங்க. இது போல ஆட்டுக்கள், இது முந்திரியோட அந்த தாள் வச்சே பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அருமையா இருக்கு. முந்திரியிலே ஆட்டுக்கள் பண்ணியிருக்காங்க. இது உரல் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல பயன்படுத்தின நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பயன்படுத்தின உரல் கல் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து கன்றுக்குட்டி பனை மரம், நம்மளோட தேசிய மரங்க. இது நிறைய பேருக்கு வந்து பனையோட மகத்துவங்கள் தெரியாம இருக்கு. இப்போ தமிழ்நாடு அரசு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பனையோட A to Z எல்லாமே கிளையில இருந்து நுனி வரை எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் உள்ளது. இதுல நொங்கு, இது பதநீர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்கிறாங்க. இது அந்த பனையை வச்சு வீடு மேயலாம், வீடு கூரை மேயலாம். அதிகமா செலவு பண்ணாம கம்மியான செலவுல ஒரு குடிசை எப்படி அமைக்கிறது அப்படின்றத பத்தி டெமோ பண்ணியிருக்காங்க. இது போக பழைய மண்பானை தண்ணி அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போலாம் வந்து ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணி தான் தண்ணி குடிக்கிறோம். பட் ஆனா மண்பானை யூஸ் பண்ணி தண்ணி குடிச்சோம் அப்படின்னா நீங்க ஃப்ரிட்ஜில் குடிக்கிற தண்ணியோட டேஸ்டா இருக்கும். அதை எக்ஸ்பெண்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. முன்னாடி காலத்துல எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி திண்ணை அமைச்சு நம்ம வந்து தூங்கினோம். இப்ப யாரும் வீட்டுக்கு முன்னாடி திண்ணை கட்டுறதே இல்லை. காம்பவுண்ட் சோரை இழுத்து மெயின் ரோடு வரையும் கொண்டு வந்துடுறோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இனிமே வந்து நாம வீட்டுக்கு வீடு திண்ணை வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இதை பார்க்கையில அந்த ஒரு உணர்வு வருது. இனிமே ஃபியூச்சர்ல நம்மளே ஒரு வீடு கட்டினாலும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணை, வருவோர் போர் அசதியில ஒரு வயதானவங்க, முதியவர்கள், முடியாதவங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பா திண்ணை வைத்து நம்ம வீடு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத வலியுறுத்துற மாதிரி இருக்குங்க.